இந்த மிருகங்களை சும்மா விடாதீங்கன்னு நடிகை பாவனா அவங்க ரொம்ப கோவப்பட்டு இருக்காங்க. அம்மா வலிக்குதுன்னு அந்த குழந்தை எவ்வளவு துடிச்சிருக்கு தெரியுமா? வாங்க கேரளாவுல நடந்த கொடூர சம்பவத்தை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். கேரளாவுல 1.5 வயது ஆண் குழந்தைய கொடூரமா பெற்றோரே அடித்தது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. குழந்தை உடல்ல 51 இடங்கள்ல காயம் இருக்கிறது தெரிய வந்திருக்கு. குழந்தைய கொன்றதாகவும் தாயும் அவங்களோட காதலரும் கைது செஞ்சிருக்காங்க. கேரளாவை உலுக்கிய பச்சிளம் குழந்தையோட சம்பவத்துல என்ன நடந்துச்சுன்னா, கேரள மாநிலம் திருவனந்தபுரம் பக்கத்துல நெடுமங்காடு பகுதியில அர்ஷித் அப்படிங்கிற 1.5 வயது ஆண் குழந்தை சித்திரவதை செய்யப்பட்டு இன்னைக்கு அந்த குழந்தையே இல்லாம பண்ணிருக்காங்க. இச்சம்பவம் தொடர்பா குழந்தையோட தாய் அகிலா மற்றும் அவரோட காதலன் அஷ்கர் 2 பேரையுமே கைது பண்ணிருக்காங்க. சாப்பிடும்போது உணவு தொண்டையில சிக்கி மயங்கிருச்சுன்னு சொல்லி மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க. குழந்தையோட உடல்ல பல இடங்கள்ல காயம் இருந்திருக்கு. சந்தேகம் அடைஞ்ச மருத்துவர்கள் காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. குழந்தையோட உடலை உடற்கூறாய்வு செய்த போது பல அதிர்ச்சி தகவல்கள் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. மருத்துவ அறிக்கைப்படி குழந்தையின் மரணம் தற்செயலானது அல்ல என்பதும் அது திட்டமிட்ட சதி செயல்னும் தெரிய வந்திருக்கு. 51 காயங்கள் தழும்புகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. குழந்தையோட 2 கைகளும் ஏற்கனவே உடைஞ்சு அதுக்கெல்லாம் சிகிச்சை கொடுக்க வந்தது தெரிய வந்திருக்கு. சிகரெட்டால சுடப்பட்ட தீக்காயம், பிறப்புறுப்புல கடுமையான காயம் இருந்ததும் மருத்துவ பரிசோதனையில தெரிய வந்திருக்கு. அகிலாவோட முதல் கணவர் ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமா அவரும் தவறான முடிவெடுத்து தன்னோட உயிரை மாய்த்து கொண்டார். பிகன்மி மீடியா வழங்கும் லெஜெண்ட்ஸ் அண்ட் ஐகான்ஸ் அவார்ட்ஸ் 2026 ஜூன் 20 ஆட்டம் ரைடன் கன்வென்ஷன் சென்டர். அஷ்கரோட இணைந்து அகிலா அவங்க வாடகை வீட்டுல வசிச்சு வந்திருக்காங்க. ஏற்கனவே அஷ்கருக்கு திருமணம் ஆகிருக்கு. முதல் மனைவி இருக்காங்க. வரதட்சணை கேட்டு அவங்கள ரொம்ப கொடுமைப்படுத்தி 1 வருஷமா கோமா நிலையில அவங்க மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வராங்களாம். இப்படி காதலர் குழந்தைய சித்திரவதை பண்ணத கூட கண்டுக்காம ஒரு அம்மா இருந்தது ரொம்பவே கோவத்தை ஏற்படுத்தி இருக்கு. போலீசாருக்கு கூட இந்த விஷயத்த சொல்லல. குற்றத்தை மறைக்க வீட்டுல இருந்த கரைகளை எல்லாம் கழுவி குழந்தையோட துணிகளை எல்லாம் எரிச்சிருக்காங்க. குழந்தை இவங்களாலதான் இந்த ஒரு நிலைமைக்கு ஆளாகிருக்குன்னு அனைத்து ஆதாரங்களையும் அவங்க அழிக்க முயற்சி பண்ணிருக்காங்க. இந்த நிலையில விசாரணைக்காக சம்பவ இடத்துக்கு போலீசார் அழைச்சிட்டு போயிருக்காங்க. ஆத்திரமடைஞ்ச உள்ளூர் பொதுமக்கள் காவல்துறையினர் பாதுகாப்பையும் மீறி சரமாரிய தாக்க வந்துட்டாங்க. சாலையில நிறுத்தப்பட்டிருந்த காரையும் பொதுமக்கள் அடிச்சு உடைச்சிட்டாங்க. சம்பவ இடத்துல பொதுமக்கள் கூட்டம் கூடுனதுனால பரபரப்பான சூழ்நிலை வந்திருக்கு. இந்த வழக்குல குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை பெற்று தரப்படும்னு கேரள மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் வெண்டு கிருஷ்ணன் உறுதி அளிச்சிருக்காங்க. 1.5 வயசு குழந்தை தாயும் அவங்களோட காதலரும் இப்படி கொடுமை பண்ணலாமா? அந்த குழந்தைக்கு சொல்ல கூட தெரியாம இருந்திருக்கும். வலி தாங்காம எவ்வளவு அந்த குழந்தை அழுதுருக்கும். இத நினைச்சே சமூக வலைதளங்கள்ல ஒவ்வொருத்தரோட பதிவும் அந்த குழந்தைய நினைச்சு மட்டும்தான் இருக்கு. நிறைய AI வீடியோக்கள் எல்லாம் கூட கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. பாவனா அவங்க கூட ரொம்ப கோவப்பட்டு அந்த மிருகங்களை விடாதீங்க, அந்த மான்ஸ்டருக்கு உடனே தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய பிரபலங்கள் ஆதரவா பதிவுகளை பதிவிட்டு இருக்காங்க. சமூக வலைதளங்கள்ல இதுக்கு மிகப்பெரிய அளவுல கண்டனங்கள் எழுந்துட்டு இருக்கு.